திமுக மறுசீரமைப்பு குழுவுடன் மு க ஸ்டாலின் ஆலோசனை. சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் நடைபெற்ற ஆலோசனையில் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. அதிமுகவிலிருந்து பலரும் தாவேகவிற்கு செல்லும் நிலையில் இபிஎஸ் ஆலோசனை. வரும் 6ஆம் தேதி முதல் மாவட்ட வாரியாக ஆலோசனை மேற்கொள்வதற்கான பட்டியல் வெளியீடு. தாவேக ஆட்சி 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிக்க வேண்டும் என்பதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு. RSS பாஜகவுடன் தான் தங்களுக்கு சித்தாந்த பகைமை உள்ளது என்றும் சிபிஐ மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் பேட்டி. 5 ஆண்டு நீடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆதரவளித்திருக்கிறோம். எங்கள் ஆதரவு ஜனநாயகபூர்வமானது, அரசியலானது. எனவே 5 ஆண்டு நீடிக்கட்டும் என்பதுதானே தமிழ் மக்களின் விருப்பம். நல்லதுதானே அது நீடித்தால். ஆனால் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். தாவேகவில் அதிமுகவினர் தொடர்ந்து இணைவதற்கு காரணம் என்ன என்று சத்தியம் தொலைக்காட்சி நடத்திய ஆன்லைன் சர்வே. பதவிக்காகவும் பணத்திற்காகவும் என்று 72 விழுக்காடு மக்கள் கருத்து. திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் கிராமத்தில் அமோனியா வாயு கசிந்து 17 வட மாநில தொழிலாளர்கள் உயிரிழந்த விவகாரம். விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலையிலிருந்து வரும் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அமோனியா அகற்றப்பட உள்ளதால் 716 தேசிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து மாற்றம். சைவம் வைணவம் பற்றி சர்ச்சை பேச்சில் சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி முன்னாள் அமைச்சர் பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு. பொன்முடி மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என்று தீர்ப்பு அளித்து தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். தாயுமானவர் திட்டத்தில் சென்னையில் வரும் 4 மற்றும் 6ஆம் தேதிகளில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளர் அறிக்கை. நடிகர் ரவிமோகன் இல்லத்தில் திருட்டு நடந்த சம்பவம். திருட்டில் ஈடுபட்ட கார் ஓட்டுநரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். தென்னிந்தியாவில் முதல் முறையாக புதுவை ஜிப்மரில் ரோபோட்டிக் உதவியுடன் நரம்பு மறுசீரமைப்பு அறுவை சிகிச்சை. 2 நோயாளிகளுக்கும் நரம்பு பிரித்தெடுக்கப்பட்டு பின்னர் தசையும் சருமத்தையும் இணைக்கும் நரம்புடன் இணைத்து அசத்தல். ஆண்டு பொங்கலுக்கு பொதுமக்களுக்கு வேட்டி சேலை வழங்க 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழ்நாடு அரசு. பயனாளர்களுக்கு வழங்குவதற்காக 2.27 கோடி வேட்டிகள், 2.25 கோடி சேலைகள் கொள்முதல் செய்ய திட்டம். மணமகள் மன்றங்களில் தாவேகவினர் ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை தடை. தமிழ்நாடு மணமகள் மன்ற உரிமையாளர் சங்க தலைவர் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. தாவேகவில் புதிதாக 5 மாவட்டங்கள் உருவாக்கம். 4 எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கி தாவேக தலைமை அறிவிப்பு. அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு 5 லட்சம் ரூபாய் முதல் 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதாக வழக்கு. அமைச்சர் என் ஆனந்த், சட்டத்துறை செயலாளர், மாவட்ட செயலாளர் ஆகியோர் முறைகேட்டில் ஈடுபடுவதாக விழுப்புரம் மாவட்ட தாவேக வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு. அதிமுக அமைப்பு செயலாளராக ஜக்கையனை நியமனம் செய்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளராக எம் கோவி நியமனம். வட மாநிலங்களில் 3 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிப்பு. பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள 3 தொகுதிகளுக்கு ஜூலை 30 வாக்குப்பதிவு. ஆகஸ்ட் 3 வாக்கு எண்ணிக்கை. கற்பனை செய்ய முடியாத வேதனையை மணிப்பூர் அனுபவித்து வருகிறது என ராகுல் காந்தி வேதனை. மணிப்பூர் குறித்து ஏதேனும் 2 அனுதாப வார்த்தைகளாவது பிரதமரிடமிருந்து வேண்டும் என்ற நம்பிக்கை இன்று முற்றிலும் மறைந்துவிட்டது என்றும் விமர்சனம். பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் வந்த குறுந்தகவல் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை.
பாகிஸ்தானில் சுற்றுலா பயணிகள் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. 6 சுற்றுலா பயணிகள் உயிரிழப்பு, 3 பேர் மாயம். உக்ரைன் தலைநகரில் ட்ரோன் தாக்குதல் நடத்திய ரஷ்யா, 8 பேர் உயிரிழப்பு. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பால் 20 லட்சத்திற்கும் அதிகமான ராணுவத்தினர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்காவின் சிந்தனை குழு ஒன்று வெளியிட்ட ஆய்வில் அதிர்ச்சி தகவல். இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியில் வைபவ் சூரியவன்சி விளையாட வேண்டும். முன்னாள் வீரர் ரவி சாஸ்திரி கருத்து. விம்பிள்டன் டென்னிஸ் பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு 2வது சுற்று போட்டியில் ஜெசிகா பெகுலா வெற்றி. ஸ்பெயினின் சாரா சாரிப்ஸை வீழ்த்தி அசத்தல்.